என்ன பைரவி எதுவும் வேண்டாம்னு சொல்ற? என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. சரிப்பா நீ போ. அக்காவுக்கு எதுவும் வேண்டாம் போல. உனக்கு கை கால் உடஞ்சதுக்கு பதிலா வாய் உடஞ்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன் பைரவி உனக்கு இப்படி ஒரு ஆசை? ஆறு முகத்தோட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கா. தப்பாச்சே. ஹாய் சஞ்சய், நான் உன்னை இங்கே மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன ஆறுமுகம், இன்னும் உன் கால் சரியாலையா? டாக்டர் இன்னும் 1 மாசத்துல சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓ பரவாயில்லையே, நான் கூட இன்னும் 6 மாசம் ஆகும் சரியாகிறதுக்குன்னு நினச்சேன். ஆறுமுகம், இனிமேலாச்சும் டிராக்டர் ஓட்டும் போது பார்த்து ஓட்டு. ஏன்னா உனக்கு இந்த ஊருக்குள்ள நிறைய எதிரிகள் இருக்காங்க. எந்த நேரத்துலயும் உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நான் எதிரி பார்த்தலாம் என்னைக்குமே பயந்ததில்லை. ஏன்னா அவங்க தைரியமா நேர்ல நின்று எதிரிக்கு எதிராக சண்டை போடுவாங்க. ஊர்ல இந்த கோழைங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் தான் என் முதுகுக்கு பின்னாடி வந்து சில்லறத்தனமா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க. சரி சஞ்சய், நீ எதுக்கு இங்க வந்த? என்ன விஷயமோ? 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு தெஃப்ட் நடந்திருக்கு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்திருக்கேன். என் காலை தட்டியா விடுற? ஒரு நாள் நீ என்கிட்ட வசமாசிக்க அப்ப வச்சுக்கிறேன். உனக்கு சிந்துவோட வாழை பிடிக்கலன்னு நீ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லணும். அப்படி நீ சொல்லிட்டனா நான் உன் மேல போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த 2 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டனா லைஃப் லாங் நீ என் கூட சந்தோஷமா வாழலாம். நம்ம லவ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருந்தோம், அதனால இப்போ நம்ம கற்பனை பண்ண வாழ்க்கையை நம்ம வாழலாம். சிவா, நீ சிந்துவை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. கனவுல கூட நீ நினைச்சு பார்க்காத வாழ்க்கைய நான் உனக்கு தரேன். இங்க பாரு ஸ்னேகா, நான் உன் கூட சேர்ந்து வாழ்றதா இல்ல. எனக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த தண்டனையை அனுபவிக்க நான் தயாராயிட்டேன். அந்த ஸ்னேகா உன்னை பழி வாங்குறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரை தான் காதலிக்காம இருந்திருக்காங்க சொல்லு? சில பேரால தான் காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ முடியும். பல பேர் காதலிச்சவங்களை மறந்துட்டு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களோட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்குன்னு அதை தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு அந்த ஸ்னேகா நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீ உன் முடிவில் உறுதியாரு, அது போதும். ஒருவேளை எனக்கு தண்டனை கிடைச்சி நான் ஜெயிலுக்கு போயிட்டா பெரியம்மாவனி தான் நல்லபடியா பத்திரமா பாத்துக்கணும். நாளைக்கு கோர்ட்ல என்ன தீர்ப்பு வரும்னு தெரியல. நான் ஜெயிலுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இனிமேல் எல்லா பொறுப்பையும் நீ தான் பாத்துக்கணும். என்ன டாக்டரே இப்படிலாம் சொல்ற? நீ ஜெயிலுக்குலாம் போக மாட்டேன், நான் உன்னை போக விட மாட்டேன். அழாத சிந்து, நடந்த எல்லாத்துக்கும் நீ மட்டும் காரணம் இல்லைல்ல, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானே காரணம். நான் நடந்த எந்த குற்றத்துக்கும் உன்னை பழி சொல்ல விரும்பல.